விருச்சக ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் விருச்சக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா கஷ்டம் துன்பம் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் விருச்சக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள். கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை அப்படிங்கிறது, கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்ப்போம். கடந்த காலகட்டத்தில் 2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த 2025 இந்த 10வது மாதம் முடிஞ்சு 11வது மாதத்தில் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு
ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம், இந்த 2025 கடைசி 2 மாதம், அடுத்து 2026 தொடக்கம் முதல் 4 மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சக ராசிக்கு அமையப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி நிவர்த்தி ஆகுது. சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, 5 வருட கிரகணங்கள் சேர்க்கை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து விருச்சக ராசிக்கு ஸ்டார்ட் ஆகிறதால இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி. அப்படி என்ன நிறைய பேர் கேட்பீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், புதன் பயிற்சி தெரியும், இது எங்கனுங்க புரியாத ஒரு பயிற்சியாக இருக்குது அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனை நாட்கள் அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் வெறும் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு முழுவதும் ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாரு. அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் மூலம் எந்த ஒரு தீங்கும் வராது அப்படிங்கிறத பொருள். இனி வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. ஒரு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு. ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது. ஏன் குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இதனுடைய பலன் கிடைக்காம இருந்ததால் இப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலனாக பார்க்கப்பட்டாலுமே கூட 12 ராசியில் விருச்சக ராசிக்கு ஒரு அதிக முன்னேற்றம் சுக்கிர பயிற்சி மூலம் இருக்க போகுது. இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு வகையில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருட கிரகணங்கள் மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு உடல் சார்ந்து ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு 10,000 15,000 சம்பள வேலைக்கு நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. பிடிக்காத ஒரு வேலை, குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிடிச்சமான வேலை அப்படிங்கிறது, நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப் இல்லை ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிடிச்சமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இத்தனை நாளாக கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதனுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு, புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வரப்போகுது, உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க. உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இதனால் வரைக்கும் அங்கே ஒரு சரியான ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்திருக்காது, ஒரு மதிப்பு இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஒரு முன்னேற்றத்துக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இத்தனை நாளாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதை பார்த்து உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்களும் பெரிய உயர்வுக்கெல்லாம் போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரிகள்
அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சீக்கிரம் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வந்து வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி வந்து உறவுகளிடமிருந்து சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக உங்களுக்கு விலகும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் வந்து முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்துமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, சிக்கல் வந்திருக்கு, குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, நிறைய நபர்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 30, 35, 38 வயது வரைக்குமே இன்னும் திருமண நிலை அப்படிங்கிறது அடையாமல் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனால் ஜாதகம் பார்க்க போனால் கூட ராகு கேது செவ்வாய் இல்லை சுத்த ஜாதகம் எதுவாக இருந்தாலும் இதன் மூலம் திருமணம் தடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஆண்கள் வந்து பெரும்பாலும் கஷ்டப்பட்டு நிறைய வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் அமையும். வாழ்க்கை துணை இழந்த விருச்சக ராசி ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்த 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது வந்து ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க, மற்றவங்க தப்பாக பேசுவாங்க, ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது வந்து இந்த பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய விருச்சக ராசிக்காரங்க நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு 3 நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறத வந்து விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாக போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ண வரைக்கும் போயிருப்பீங்க. ஆனால் மறுபடியும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சக ராசி தாங்க. அது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்களாக இதாக இருப்பாங்க. நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனையால் இந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒத்து இருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக வந்து கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வந்து பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை கூட நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் வந்து உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடக்குங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமே நடந்திருக்காது. என்ன நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. உங்களை வந்து நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது ஒன்று காத்துட்டு இருக்கா. அவங்க கூடயே இருந்து வேஷம் போட்டு மோசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதனால் இவங்க இடத்திலிருந்து இவங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி
மாதிரி ஆளுன்னு தெரிய வர்ற நிலைமையில் வந்து நீங்கள் இவங்களிடத்திலிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து விருச்சிக ராசிக்கு எல்லாமே நன்மையாகவே முடியும்.